அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் எண்ணி 7 நாட்களில் இது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது உயர்வை நோக்கிய பயணத்தில் மிக பெரிய அளவில் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக அமைவதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உண்டு என்பதை ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் எண்ணியவையெல்லாம் அடுத்த 7 நாட்களில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு எண்ணி 7 நாட்களில் நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளும் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான யோகமும் உண்டு. ஏனென்றால் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக பலம் வருகின்றன. இருந்தாலும் கூட பலர் என்னுடைய வாழ்வில் நல்ல வாய்ப்புகளோ முன்னேற்றமோ கிடைக்கவில்லை, இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது முற்றிலும் தவறான ஒன்றாக இருக்கலாம் என்று சொல்வதும் யதார்த்தமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ஒரு விஷயத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுமே ஒருவருடைய வாழ்வில் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 8 கிரகநிலைகள் மிக வலுவாகவும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்தும் ஒரே ஒரு கிரகநிலை சாதகமாக இல்லை என்றால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். இதற்கு அப்படியே நேர்மாறாக ஒரே ஒரு கிரகம்தான் சாதகமாக இருக்கிறது. 8 கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட அபரிவிதமான நன்மையை பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கும். இப்படி பல்வேறு வகையான மாறுபட்ட நிகழ்வுகள் இருந்தாலும் கூட ஒரு கிரகத்திற்கென தனித்தன்மையும் தனி சிறப்பும் உண்டு. எனவே எந்த கிரகம் இந்த தருணத்தில் வலுப்பெற்றிருக்கிறது, அந்த கிரகத்தின் தன்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் அதற்கு ஏற்றவாறு கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய திட்டங்களையும் யூகங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றும்போது அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட தருணமாக தான் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. எனவே பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய இலக்கு என்பது உயர்ந்த இலக்காக இருக்க வேண்டும். அதை அடைவதற்கு உதாரணமாக ஒரு ஏணிப்படியின் உச்சியை உங்களது இலக்காக நிர்ணயம் செய்தீர்கள் என்றால் அதை அடைவதற்கு ஒவ்வொரு படியாக எப்படி ஏறுகிறீர்களோ அதே போன்று உயர்ந்த இலக்கை அடைவதற்கு சிறு சிறு வெற்றிகளை குவித்து அதன் மூலமாக மிக பெரிய அளவிலான உச்சத்தை அடைவதற்கான நல்ல வழி கிடைக்கும். அதுபோன்று திட்டங்களையும் யூகங்களையும் படிப்படியாக நிறைவேற்ற முயற்சி செய்யும் போது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை வந்தடையும் என்பதில் சந்தேகமே இல்லை. டைம் டு ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறந்த நேரம் வரும்போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் பலர் தங்களிடம் இருப்பது சிறந்த நேரம் என்று தெரியாமலே பல கவலைகளை மனதில் போட்டு குழப்பங்களை மனதில் போட்டு சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய அருமையான தருணத்தை கூட தவற விடுவதற்கான சூழலும் உண்டு என்பது யதார்த்தமான உண்மை. உதாரணமாக ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கிறார். அவர் வீட்டின் அருகாமையில் ஒரு சாதாரணமான நடுத்தரமான ஒரு ஏழையும் இருக்கிறாருங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தினமும் வேலை பார்த்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து கொண்டு அதை செலவு செய்து வருமானத்திற்கு போக மீதி உள்ளவற்றை தங்களுடைய கடனாக வாங்கினாலும் அதையும் அடைத்து பெரிய அளவில் சிரமம் இல்லாமல் வருமானத்திற்குள் செலவை சுருக்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார். அந்த ஏழை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரக்கூடிய இதே வேளையில் அவரின் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள செல்வந்தர் மிக பெரிய அளவில்
பொன் பொருள் என அத்தனையும் அவரிடம் இருக்கிறது. ஆனால் அவரிடம் நிம்மதியான தூக்கம் என்பதே இல்லை. தூக்கம் நிம்மதியாக இல்லை என்றாலே மனித வாழ்வில் பல்வேறு வகையான சிக்கல் நிச்சயமாக வரும். அத்தனை வகையான வியாதிகளுக்கும் அடிப்படையாக அமைவது நிம்மதியற்ற தூக்கம் என்பதுதான் முதன்மையான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அவருடைய வாழ்வில் ஆரோக்கியத்தை துளைக்கிறார். பல வகையில் பல்வேறு வகையான சிரமங்களை அனுபவிக்கிறார். அவர் ஒரு நாள் தனது ஜன்னல் வழியாக அந்த ஏழையின் வீட்டை பார்க்கும்போது இவனிடம் செல்வ செழிப்பு ஒன்றுமே இல்லை, ஆனால் இவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானே என்று எண்ணி ஒரு விதமான மனநிலையில் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்பதால் நமக்கு பல சிரமங்கள் வரலாம். எனவே இனி நம்மளால் முடிந்தவரை பொருளாதார உதவியை செய்வோம் என்று அந்த செல்வந்தர் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அருகாமையில் இருந்த அந்த வீட்டில் உள்ள ஏழைக்கும் தன்னுடைய செல்வத்தை பிரித்து கொடுக்கிறாருங்க. அதை பெற்றுக்கொண்ட அந்த ஏழை திடீரென இவ்வளவு செல்வம் வந்ததால் அவருக்கும் அங்கு நிம்மதி போகிறது. இவ்வளவு வளங்கள் இருக்கிறதே, இதை யாராவது களவாண்டு விடுவார்களா அல்லது இதை நான் எப்படி சரிவர பயன்படுத்த முடியும் என்று அவருக்கும் தூக்கம் வராமல் நிம்மதி தொலைந்து போகிறது. இதை கண்ட அந்த ஏழை நம்மளிடம் இருப்பதே போதும், தேவையான அளவை நம்மளால் ஈட்ட முடியும், எனவே இவருடைய உதவி தேவையில்லை, அதனால் என்னுடைய தூக்கமும் மன நிம்மதியும் தான் பெற்று விடுகிறது என்பதை உணர்ந்து அந்த செல்வந்தரிடம் சென்று அந்த கொடுத்த உதவிகள் அனைத்தையும் அவரிடமே திரும்பி கொடுத்து விடுகிறார். இதை பார்த்தவுடன் அந்த செல்வந்தர் அவரிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்க, இந்த செல்வம் எப்போது என் வீட்டிற்குள் நுழைந்ததோ அப்போதிலிருந்தே என் மனதிற்குள் பல பிரச்சனைகள் எழுந்தது, அதனால்தான் இந்த செல்வத்தை கொடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறேன் என்று பதில் சொல்கிறாருங்க. அப்போதுதான் அந்த செல்வந்தருக்கும் புரிகிறது, பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அத்தனை பிரச்சனைகளுக்கும் முதன்மையானது பொருளாதார ரீதியான பிரச்சனையாக தான் பார்க்கப்படுகிறது என்பது. இருந்தாலும் கூட அந்த ஏழை தன்னிடம் இருக்கக்கூடிய வளத்தை வைத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தார். அதுபோன்றுதான் தற்போது கும்பராசிக்காரர்கள் தங்களுடன் இருக்கக்கூடிய வளங்களை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் மேலும் பொன்பொருள் சேர்க்க வேண்டும், செல்வ வளங்களை குவிக்க வேண்டும் என பல சிரமங்களை நாம் இழுத்து கொள்கிறோம். நம்மை தேடி மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று அமையாமல் பல்வேறு வகையான சிக்கல்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழல் உருவாகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கிரகநிலைகளின் பங்களிப்பு மிக பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வகையில் குரு சுகஸ்தானமாகிய 4இல் வீற்றிருக்கிறாருங்க. குரு 4இல் இருப்பது நன்மையை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் இருந்தாலும் கூட அதை சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல வலுவான ஆற்றலை நிச்சயமாக முழு சுபகிரகமான குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய காரிய தடைகளை வெற்றி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான். எனவே ராசியின் அதிபதியான சனி பகவானின் ஜென்மராசி சஞ்சார காலகட்டத்தில் கூட நீங்கள் விரும்பிய நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் என்பது குருவின் சஞ்சார அமைப்பில் இருந்து மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தங்களுடைய வாழ்வில் சந்தித்து வந்த பல சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். அதிலும் குறிப்பாக எவரை நம்புவது எவரை நம்பக்கூடாது, உடன் இருந்தவர்களே இவ்வளவு பெரிய சிக்கலை நமக்கு ஏற்படுத்தி விட்டார்களே, இதனால் பல வகையான மன வருத்தத்தையும் கலக்கத்தையும் அடைந்த உங்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான
உங்களுடைய விருப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே பல வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் குருவின் அமைப்பால் உண்டு. ராசியின் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் 7.5 சனியில் எண்ணி 7 நாட்களில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். அதற்கு முன்னதாக அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க ராகு. எனவே கொடுக்கல் வாங்கல் மற்றும் குடும்ப ரீதியாக உறவுகளிடம் சிந்தித்து வந்த பல பிரச்சனைகள் போன்றவை விலகுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அஷ்டமத்தில் கேது வீற்றிருக்கிறார். கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கணிசமாக இந்த தருணத்தில் குறையும். புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உருவாகும். பல்வேறு வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் மறைந்து புதிய வாய்ப்பும் முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே மிக சிறப்பாக முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அவசரம் படாமல் அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் உண்டு. ராசிக்கு மிகவும் சகாயமானவரான சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. அஷ்டமத்தை விட்டு நீங்கி ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையில இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான முதன்மையான யோகத்தை வித்திடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனின் ஆட்சி பலம் எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திரனும் பெரும்பாலும் இந்த தருணம் முழுவதும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சாதகமான அமைப்பில் வலம் வருகிறார். எனவே மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தினமும் மாலை வேளையில் இல்லத்தில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் அகன்று ஒளிச்சமும் சிறப்பான எதிர்காலமும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.